5.9 அடி உள்ள மனிதன் ஒரு நாட்டை ஆண்டார்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதாங்க உண்மை. அவரோட பேரு தான் ஹிட்லர். இந்த பேரு சொன்னா இன்னும் ஜெர்மனி கதி கலங்கி போகும். இந்த பேரு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவரை பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி பிறந்தாரு, எப்படி இறந்தார் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க வந்திருக்கிறோம். முதல்ல அவர் பிறப்பு, ஆரம்ப வாழ்க்கை. ஹிட்லர் ஏப்ரல் 20, 1889 ஆஸ்திரியா ஹங்கேரியில உள்ள பகுனா என்னும் சிறிய ஊர்ல தான் பிறந்தார். ஹிட்லரோட அப்பா பேரு அலாசியா ஹிட்லர், அவரோட அம்மா பேரு கிளாரா போல்சன் என்கிற இவரு. இவங்களோட அப்பா கஸ்டம் ஆபீஸ்ல ஆனா அவர் சின்ன வயசுலயே பெயிண்டிங், அக்ரிகல்ச்சரல், ஆர்கிடெக்சர் போன்ற வேலைதான் பார்க்கணும்னு நினைச்சிருந்தார். ஆனா அவர் அப்பா சொல்வாரு, நீ போனா கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறம் ஒரு வழியை ஏதோ அவரும் நினைச்சிட்டாரு, கவர்மெண்ட் வேலைக்கு தான் நம்ம போவோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா போர் வீரராக மாறுது. 1913 ஜெர்மனிக்கு குடிபெயர்ந்தார். அடுத்த வருடம் வேர்ல்டு வார் 1 ஹிட்லர் ஜெர்மனி ஆர்மில சேர்ந்து அவர் பிரேவ் சோல்ஜரா அதுக்காக அயன் கிராஸ் என்னும் பெரிய விருது அவருக்கு கிடைச்சது. ஆனா போர்ல ஜெர்மனி தோல்வி அடைஞ்சிருச்சு. அப்பதான் ஹிட்லருக்கு அப்பா சொன்னது நினைவு வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் 1919 ஹிட்லர் ஜெர்மனி ஒர்க்கர்ல பார்ட்டி என்னும் கட்சியில அதுதான் பின்னாடி நாய்சா பார்ட்டி என்னும் ஹிட்லர் கட்சியா மாறப்போகிறது யாருக்குமே இப்ப தெரியும். பிறகு அவரோட ஃபயர் ஸ்பீச்சும் நேஷனலிசமும் மறுபடியும் பெருமை மிக்க ஒரு சொல்லா இருந்தது. முக்கியமான வார்த்தையா ஹிட்லர் ஜெர்மனியை மீண்டும் பெருமை மிக்க நாடாக்கணும் என்ற சொன்ன வார்த்தை மக்கள் அப்படியே அவர் கிரவுண்ட்ல பேசும்போது மக்கள் கட்டது அளவுக்கு அவர் பேசுவாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1923 அவர் மெர்ஜினர் கவர்மெண்டை கவிழ்க்க முயற்சி பண்ணாரு. ஆனா அது தோல்வி அடைந்ததுதான். அந்த செயல்ல செஞ்சதுக்கு அவருக்கு 5 வருடம் சிறை தண்டனை தந்தாங்க. ஆனா 9 மாதம் தான் சிறையில இருந்தார். அந்த காலத்துல புத்தகம் படிக்கிறது எல்லாருக்கும் அதனால ஹிட்லர் ஒரு புத்தகம் அதை வெளியவும் விட்டாரு. அந்த புத்தகம் பேரு மெயின் காய், தமிழ்ல சொன்னா எனது போராட்டம் என்கிற புத்தகம். அந்த புத்தகத்துல ஜெர்மனிக்கான திட்டத்தை முழுக்க எழுதியிருந்தார். அதிகாரத்தின் உச்சி. எப்படியோ 1933 அவர் ஜெர்மனியோட சான்சலர் ஆனார். அதுக்கு பிறகு முடிஞ்சதும் அது வேற ஒண்ணு இல்லைங்க. அதுக்கு முன்னாடி செஞ்ச அவங்க காலம் முடிஞ்சது. அதுக்கு அப்புறம் ஹிட்லருக்கு அந்த நாட்டோட ஃபுல் பவர் கொடுத்தாங்க. அவரை எதிர்ப்பவர்கள் எனிமி ஆஃப் ஸ்ட்ரீட்னு சொல்லி சிறை பிடிச்சாங்க. அப்பதான் 2ஆம் போர் ஆரம்பம். அதெல்லாம் இருக்க 2ஆம் உலக போர் வந்தது 1939. ஹிட்லர் போலாந்த அட்டாக் பண்ணதுனாலதான். அந்த ஒரு அட்டாக் தான் வேர்ல்டு வார் 2 ஆரம்பிக்க முக்கிய காரணம். ஜெர்மனி லைட்டிங் ஸ்பீட்ல யூரோப் முழுக்க ஆக்கிரமிச்சிச்சு. பிரான்ஸ், இங்கிலாந்து, நார்வே, நெதர்லாந்து எல்லாமே அவரது கட்டுப்பாட்டுல தான் வந்து. ஆனா 1941 அவர் சோவியத் யூனியன் மீது போர் அறிவித்ததுதான் மிகப்பெரிய தவறு. ஆமாங்க, ரஷ்யாவின் குளிர் ரெசிடென்சிய ஜெர்மனி படை முழுக்க அழிச்சு விட்டது. 1944க்கு பிறகு ஜெர்மனியின் நிலை மிகவும் மோசமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஐடென்சி போர்ஸ்ல மெல்ல உள்ள வந்தாங்க. பிரேசில் நாட்டுக்குள்ள நுழைந்தவர்கள். ஹிட்லரின் முடிவு 1945 சேர்லின் முழுக்க சோவியத் ஆர்மி சூழ்ந்து ஹிட்லர் தனது அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல இருந்தார். அவர் மனநிலை முற்றிலும் உடைந்த ஏப்ரல் 29 அவர் தனது லாங் டைம் கம்ப்ளீஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எவோ பிரஷான் உடன் திருமணம் செய்து கொண்டார். அடுத்த நாள் ஏப்ரல் 30, 1944 இருவரும் மர்மமான முறையில தற்கொலை செய்து கொண்டார். அதுக்கப்புறமா வரலாற்றின் தீர்வு ஹிட்லர் ஒரு உலக வரலாற்றின் மிகப்பெரிய அவர் 6 மில்லியன் யூதர்களையும் மில்லியன் கணக்கான நிபுணர்களான மக்களை அவரோட சொந்த இதுக்காண்டி நிர்வாணமா நிக்க வச்சு அவமானப்படுத்தி உயிரிழக்க சொன்னது வரலாற்று ஆசிரியர் லேண்ட் கிரேசர் சொன்னார். அது போல அவர் வாழ்க்கை ஒரு எச்சரிக்கை. பவர் அண்ட் ஹேட் டுகெதர் டெஸ்ட்ராய். இதுக்கு அர்த்தம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோ வரும், அதுக்காண்டி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நிறைய போகல, அதுக்காண்டி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல நிறைய வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நெக்ஸ்ட் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.